ஒரு டாக்ஸிக் ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட் எப்படிலாம் இருக்கலான்னு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல. அதுக்கு ரிலேட்டடாக சில ஹேக்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். உங்கள் ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, எதெல்லாம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். லைக் உங்களோட பாஸோட பிஹேவியரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அடிக்கடி ஆஃப்டர் ஆஃபர்ஸ் ஹாஸில் கால் பண்ணி ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது அக்ரெசிவாக கத்தாமல், சல்ட் பண்ணாமல், இல்லை பொலைட்டாக எல்லாத்துக்கும் தலையாட்டாமல் அசர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லைக் இப்போ என்னால் இந்த ஒர்க் எடுத்துக்க முடியாது, எனக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நாளைக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் நான் இதை பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நீங்கள் அப்படி சொன்ன உடனேவே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லலை. அண்ட் அதே போல் எல்லா சிச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி சொல்லவும் முடியாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு லிமிட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் யூ கேன் ரிலாக்ஸ் யுவர் பாலிசிஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா யூ காண்ட், அந்த மாதிரி. ஸோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறப்ப யூ ஹாவ் டு டேக் அ சீரியஸ் கால். செகண்ட், எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு டெசிஷனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கா, இல்லை கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கா, அந்த கான்சிக்வன்சஸை உங்களால் ஹேண்டில் பண்ணிட முடியுமா, இல்லை அதுக்கு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு அனலைஸ் பண்ணுங்கள். தேர்ட், உங்களோட மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டீங்க, ஆனால் எதுவுமே அங்கே மாறலை அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அன் எக்ஸிட் பிளான் சீக்ரெட்டாக. இந்த ஒரு வேலையில் என்னால் இதுக்கு மேலே இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் உங்களை புஷ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ப்ரெஷர் தான் அதிகமாகும். நீங்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாப் இமீடியட்டாக கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் போகாமல் வெல் இன் அட்வான்ஸ் அதுக்கு ரெடியாக ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறது, ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணுறது, சர்டிஃபிகேஷன்ஸ், இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கம்பல்சிவ் சிச்சுவேஷனில் இல்லாத டைமில் நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாப்பை நீங்கள் தேடுறதுக்கான அந்த ஃப்ரீடம் அண்ட் டைம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஜாப் ஆஃபர் வச்சுருக்கிறப்ப ஆர் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே பில்ட் ஆகிறப்ப உங்களை சுற்றி இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸை நீங்கள் பார்க்குற விதமே மாறும். சாய்ஸ் அண்ட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும். ஸோ சர்வைவல் ஆர் எஸ்கேப், உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு நீங்கள் தான் யோசிச்சு டிசைட் பண்ணணும்.